இப்போ நாம் பச்சை சுண்டைக்காய், பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்து ஒரு சுவையான காரக்குழம்பு செய்ய போகிறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை கடாயில் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து உரிச்சு வச்சிருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். ரெண்டு பெரிய பூண்டு எடுத்து உரிச்சு வச்சிருக்கேன், அதையும் இதோட சேர்த்துப்போம். சிறிதளவு கருவேப்பிலை. இந்த குழம்பு நல்லெண்ணெயில் சேர்த்து செய்யும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். உங்ககிட்ட நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் சமையல் எண்ணெயில் கூட செஞ்சுக்கலாம். பூண்டும் வெங்காயமும் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அது மிக்சி ஜாரில் பேஸ்ட் போல் அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துப்போம். சுண்டைக்காயை கல் வச்சு சின்ன சின்னதாக தட்டி தண்ணியில் போட்டு ஒரு 1/4 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இப்போ இதையும் இதோட சேர்த்துப்போம். இந்த சுண்டைக்காயோட அளவு வந்து 150 கிராம். சுண்டைக்காவும் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ இதில் குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், இது கலருக்காக நான் சேர்க்குறேன், 1 டீஸ்பூன் தனியா தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், இந்த குழம்புக்கு தேவையான கல்லுப்பு. இதெல்லாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடணும். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி வச்சிருக்கேன், அதையும் இதோட சேர்த்துப்போம். இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் இப்போ சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இந்த குழம்பு நல்லா கொதி வரட்டோன்னு ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். குழம்பு இடையிடையே எடுத்து கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க.
அவ்வளோதாம்மா, குழம்பு நல்லா சுண்டி வந்துடுச்சு. குழம்பு பாருங்கள், இப்போ ஒரு தேன் பதத்தில் இருக்கும். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சுண்டக்காய் குழம்பு வந்து வயிறு புண்ணாகட்டும். சின்ன குழந்தைங்களுக்கு நெய் சேர்த்து சாதத்தோடு கொடுக்கும்போது அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான சுண்டக்காய் பூண்டு சின்ன வெங்காயம் குழம்பு தயாராகிடுச்சு.